அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மிக முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருமனை என்கின்ற ஊர் அகண்ட பாரதத்தில் 300 ஆண்டுகளுக்கு முன் அகண்ட பாரதத்தில் ஆப்கானிஸ்தானிலிருந்து ஆரம்பித்து இப்ப இருக்கக்கூடிய இந்திய நாடு, பங்களாதேஷ், மியான்மர், அதையெல்லாம் தாண்டி முழுமையாக பார்க்கும் பொழுது இந்த அகண்ட பாரதத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு புள்ளி, அதுவும் இந்த அகண்ட பாரதத்தில் ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. சனாதன தர்மம் திரும்ப வர வேண்டும். 350 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இந்த பாரத நாடு இருந்தது, எப்படி அனைவரும் கூட எல்லா மதங்கள் இருந்தாலும் கூட சகோதர சகோதரிகளை இந்து மதத்தை போல ஒரு மதம் இதுவரை இருந்தது கிடையாது, போவது கிடையாது, வாய்ப்பு கிடையாது. காரணம், விவேகானந்தர் அவர்கள் 1893 அமெரிக்கா சென்ற பொழுது சிகாகோல அற்புதமான உரையை கொடுத்தாங்க. நமக்கு எல்லாம் தெரியும். இந்து மதத்தை பற்றி முதலாக இந்தியாவை தாண்டி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சன்னியாசியை போல அந்த சன்னியாசி சென்று வெள்ளைக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மதத்திலிருந்து வந்திருக்கின்றேன் என்று பேசினார். 4 ஆண்டுகள் அமெரிக்கா முழுவதுமே, ஐரோப்பிய நாடுகள் முழுவதுமே பயணம் செய்தார். 1897 வரைக்கும் 4 ஆண்டுகள் அனைத்து நாடுகளுக்கும் சென்று நம்முடைய சனாதன தர்மத்தை பற்றி, இந்து மதத்தை பற்றி பேசிவிட்டு 26 ஜனவரி 1897 ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க. வந்து இந்த 4 ஆண்டுகள்ல எங்கெல்லாம் சென்றேன், யாரையெல்லாம் பார்த்தேன், எப்படியெல்லாம் இந்த மதத்தை பற்றி பேசினேன்னு சொல்லும் பொழுது மெட்ராஸ்ல 14 பிப்ரவரி 1897 ஒரு மிகப்பெரிய மேடையில சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பேசும்பொழுது ஒரு வார்த்தையை சொல்றாரு. நான் இங்கிலாந்துல சென்று சனாதன தர்மத்தை பற்றி பேசும் பொழுது அங்கே இருந்த ஒரு சகோதரி, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு சகோதரி, வெள்ளைக்காரி என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்தில் பிறந்து வளர்ந்தவர், என்னை பார்த்து கேட்டாங்க, நாங்க இங்கிலாந்து நாட்டில் உலகையெல்லாம் சென்று அடிமைப்படுத்தி இருக்கின்றோம். ஆப்பிரிக்காவில் பாதியை நாங்கள் தான் பிடிச்சி வச்சிருக்கோம். ஏன் இன்னைக்கு இந்தியாவை கூட நாங்கள் தான் வச்சிருக்கோம். இந்தியாவை தாண்டி பல நாடுகளையும் நாங்கள் அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கின்றோம். அப்படி இருந்தால்தான் நாங்கள் பெரியவர்கள் என்று இந்த உலகம் ஒத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது விவேகானந்தர் அவர்கள் பதில் சொல்றார் இந்த அம்மணிக்கு. அம்மா, உங்களை பொறுத்தவரை அடிமைப்படுத்தி ஒரு நாட்டை ஆண்டு அதன் மூலமாக நீங்கள் பெரியவர்கள் என்று காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு காலத்தில், இன்னும் சற்று நாட்களிலே, சில மாதங்களிலே, சில வருடங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள், உங்களுடைய வழித்தோன்றர்கள் பார்ப்பார்கள், யாரையும் அடிமைப்படுத்தாமல் உலகத்தினுடைய விஸ்வகுருவாக எங்களுடைய நாடு மாறும். 1895-96 அவர் பேசினார். இன்னைக்கு கிட்டத்தட்ட விவேகானந்தர் அவர்கள் பேசிய பிறகு 125 ஆண்டுகள் கழித்து, அப்பொழுது விவேகானந்தர் அவர்களுடைய பெயர் நமக்கு தெரியும். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்து தீட்சை வாங்கி சுவாமி விவேகானந்தராக மாறினார். அவருடைய உண்மையான பெயர் நரேந்திர தத்தா. அந்த நரேந்திர தத்தா ஒரு சங்கல்பம் எடுத்து இது நடக்கும் என்று பேசிவிட்டு சென்றார். அதன் பிறகு இன்னொரு நரேந்திரா பிறந்து 1950 இந்திய நாட்டினுடைய பிரதமராக அமர்ந்து இன்னைக்கு இந்திய விஸ்வகுரு என்று பேச ஆரம்பித்தார். இந்த சனாதன தர்மம் இறந்துவிடும் என்று பல பேருக்கு அச்சம் இருந்தது. 2014க்கு முன்பு ஏகப்பட்ட பேருக்கு அச்சம். சனாதன தர்மம் என்பது 1000 ஆண்டுகளாக இருந்த ஒரு அற்புதமான ஒரு தர்மம். வாழையடி வாழையாக நாம் பின்பற்றக்கூடிய அனைத்து சம்பிரதாயங்களும் கூட சனாதன தர்மத்திலிருந்து வந்தது. ஆனால் 2014 அதற்கு முன்பு இந்தியாவிலே அந்த நம்பிக்கை நமக்கு வரல. சனாதன தர்மம் தொடர்ந்து நிலைத்து நிற்குமா, இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சனாதன தர்மத்திற்காக நிற்பார்களா என்கின்ற கேள்வி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 8 ஆண்டுகள் கழித்து 2014 நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 8 ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது நம்முடைய ஆட்சி என்பது சாதாரண ஆட்சி இல்லை. 11 கோடி மக்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுத்தோம்.
சாதாரண ஆட்சி. மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தோம், சாதாரண ஆட்சி. விவசாய மக்களுக்காக தினமும் மாசம் மாசம் பணம் போடுறோம், சாதாரண ஆட்சி. அதெல்லாம் நிறைய அரசியல்வாதிகள் நிறைய மேடையில் பேசுகிறார். அதை தாண்டி 350 ஆண்டுகளாக இந்தியாவில் என்னவெல்லாம் சித்திரவதை செய்தார்களோ அதையெல்லாம் ஒரு நரேந்திர மோடி சரிப்படுத்திக் கொண்டு வருகின்றார். முகமது கஜினி படையெடுத்தான், ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 17 முறை படையெடுத்தான். சோமநாதர் ஆலயத்திற்கு தன்னுடைய வெறியை காண்பிப்பதற்காக ஆலயத்தில் இருந்த சிவபெருமானை சுக்கு நூறாக அடித்து நொறுக்கினார். அவுரங்கசீப் வாள் மூலமாக இந்தியாவை அடிமைப்படுத்த முடியும் என்று கோயில் கோயிலாக சென்றார். ஒரு லிங்கமாக உடைத்தான், ஒரு சிவபெருமானை சேதப்படுத்தினார். சொல்ல முடியாத கொடூரங்களை எல்லாம் அரங்கேற்றினார். வாளின் முனையில இந்தியாவை அடிமைப்படுத்த முடியும் என்று அவுரங்கசீப் நம்பினார். இதையெல்லாம் பார்க்கலாம். ஒரு கோயிலாக இருந்தோம், ஒரு கலாச்சார சின்னத்தை இருந்தோம். சனாதன தர்மத்தை தலைத்து நிற்கக்கூடிய ஒரு சின்னங்களையும் இழந்து கொண்டு வர இது முக்கியமானது. அதன் பிறகு யாரும் எதுவும் செய்யவில்லை. 70 ஆண்டுகளாக எதுவும் நடக்கல. சுதந்திரம் கிடைத்த பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சோமநாத ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும், இந்தியாவுடைய சின்னமாக நிற்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கு அரசு பணத்தை கொடுப்பதற்கு எதிர்த்தவர் யார் என்றால் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. சோம்நாத் டெம்பிள் ட்ரஸ்ட் ஒரு பக்கம் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இது இந்தியாவுடைய புராதன சின்னமாக சனாதன தர்மத்தினுடைய அடையாளமாக சோமநாதர் ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும், 100, 200, 300 ஆண்டுகளுக்கு முன்பு சுக்குநூறாக உடைக்கப்பட்ட இந்த கோவில் தலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஜவஹர்லால் நேரு அவர்கள் நம்முடைய ஆட்சி, நம்முடைய கட்சி அதற்காக இங்கே வரவில்லை, நாம் அதை செய்ய போவதில்லை என்று சொன்னார். 1950, 52 காலகட்டம். இன்னைக்கு 2022 திரும்பி பார்த்து 23 திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னமாக மோடிஜி அவர்கள் மீட்டெடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றொன்றாக காசி விஸ்வநாதர் அவர்கள், இதற்கு முன்பு அகிலேபாய் ஹோல்கர் அவர்கள் அவுரங்கசீப் செய்த அட்டூழியத்தை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்காத பொழுது அதை ஒரு மகாராணி வந்து அந்த கோயிலை புதுப்பிப்பதற்கு துணை நின்றார். அகிலேபாய் ஹோல்கர் அவர்கள் சென்ற பிறகு கூட அந்த கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா யாராச்சும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு காசி யாத்திரை போயிருந்தீங்கன்னா அந்த கோயிலில் இத்தினூண்டு சந்து இருக்கும், அது சந்துக்குள்ள நடந்து போகணும். சில இடத்துல நேராக நீங்கள் நடந்து போனால் கோயிலுக்கு போக முடியாது, திரும்பி நின்று சைடில் போகும். நானும் அதே போல சென்றிருக்கிறேன். போகும் பொழுதெல்லாம் யோசிப்பேன், எதற்கு இந்த கோயிலில் இவ்வளவு தர்ம சங்கடமாக இத்தினூண்டு இடத்துல எப்படி மக்கள் நடந்து போவாங்க எனக்கு புரியல. சமீபத்தில் காசிக்கு ஒரு 2-3 முறை போன மாதத்தில் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. அப்போ ஒரு 80 வயது இருக்கக்கூடிய பெரியவர் அமர்ந்து பேசிக்கிறோம், ஐயா இப்படி இருந்த கோவிலை மோடியை எப்படி மாற்றிட்டாங்க பாருங்க, நடப்பதற்கு வழி இல்லை, செல்வதற்கு வழி இல்லை, அதனாலேயே மக்கள் போகல, வயசானவங்க போக முடியல, தன்னுடைய காசி யாத்திரையை முடிக்க முடியவில்லை, மோடி அவர்கள் வந்து எப்படி மாற்றியிருக்காங்க. அதற்கு அந்த பெரியவர் சொன்னாரு, தம்பி உனக்கு சரியா புரியல, என்னுடைய தாத்தா எனக்கு இந்த கதையை சொல்லியிருக்கிறார்கள், தாத்தாவுடைய தாத்தா அவருக்கு கதையை சொல்லியிருக்காங்க. நாங்கள் வேண்டுமென்றே எங்களுடைய வீட்டை, நாங்கள் வசிக்கின்ற இடத்தை இந்த மாதிரி கட்ட ஆரம்பிச்சோம். எப்பொழுது அவுரங்கசீப்பினுடைய படை இங்கே வந்து வால் முனையிலே சனாதன தர்மத்தை அழிக்க முடியும் என்று நமக்கு காட்ட முயற்சித்தார்களோ அப்பொழுதே நாங்கள் முடிவெடுத்து விட்டோம், இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதை விஸ்தாரமாக இருந்தால் தொடர்ந்து படையெடுப்புகள் நடக்கும். குதிரையிலே வருவார்கள், கத்தியை கொண்டு வருவார்கள், மக்களை கொள்வார்கள், நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய உச்சலட்சமாக நிற்கக்கூடிய இந்த கோவிலை அழிப்பார்கள் என்று நாங்கள் எல்லாருமே வீட்டை நெருக்கி கட்ட ஆரம்பிச்சோம். வீட்டை நெருக்கி கட்ட ஆரம்பிக்கும் பொழுது குதிரை உள்ள போக முடியாது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே 90 டிகிரி டர்ன் கொடுக்கும், குதிரை திரும்ப முடியாது. 10 பேர் குதிரையில கத்தியை வைத்துக் கொண்டு இந்துக்கள் 2 பக்கமும் நின்று கோயிலுக்கு வரக்கூடாது என்றால் தலையை வெட்டிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காக நாங்களே எங்களுடைய இல்லத்தை அருகருகே கட்டி ஒரு நேரத்திலே ஒரு மனிதன் மட்டும்தான் செல்ல முடியும் என்று முன்னோர்கள் கட்டி இருக்கின்றார். அதை உடைப்பதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை, எல்லோருக்கும் பயம். இது நடப்பதற்கு இந்தியாவிற்கு தைரியம் இருக்கிறதா, மறுபடியும் இந்த நாட்டிலே படையெடுப்பு நடக்குமா என்று என்னுடைய மூதாதையர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். நானும் 70-80 ஆண்டுகளாக காத்துக் கொண்டிருந்தேன். ஒரு நரேந்திர மோடி வந்தான், எங்களுக்கு அந்த துணிவை கொடுத்தான். இனி யாரும் வந்து இந்த கோவிலை கையை வைப்பதற்கு உலகத்தில் யாருக்கும் தைரியம் இல்லை என்று சொன்னார். அந்த நரேந்திர மோடியினுடைய பேச்சை கேட்டு
கடந்த கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக இந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய பாதையை மறுபடியும் விஸ்தாரப்படுத்தி 350-400 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே போல பாதையை உருவாக்கி நரேந்திர மோடி அவர்களுக்கு துணை இருந்து காசி விஸ்வநாதர் ஆலயம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. கோயிலை போய் பார்த்துட்டு கோயில் பாருங்க எவ்வளவு அருமையா மோடிஜி கட்டியிருக்காரு, கோயிலுக்கு நேரடியாக நாம் நடந்து செல்ல முடியும் என்று சொல்லுகிறார்கள். சனாதன தர்மத்தை மீட்டெடுத்திருக்கிறார். அதே போல உஜ்ஜைன் போனாலும் இதே இதையெல்லாம் தாண்டி ராமர் கோவில் என்பது உலகத்திற்கே ஒரு மைல்கல்லாக இப்பொழுது நாம் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதாவது மக்களே, சனாதன தர்மத்தை நம்பக்கூடிய மக்களே, 1 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், தமிழகத்தில் ஒருத்தர் 25 கோடி ரூபாய், இந்தியாவில் பாம்பேயில் ஒருத்தர் 100 கோடி ரூபாய், யாரெல்லாம் இந்த கோவிலை கட்ட வேண்டும் என்று மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு இல்லத்திற்கு செல்லும் பொழுது ஒரு மனிதனால் எவ்வளவு முடியுமோ 5 ரூபாயிலிருந்து 100 கோடி ரூபாய் வரை தான் சம்பாதித்த பணத்தை கொடுத்து ராமர் கோவிலை கட்டியிருக்கிறார். ஒரு இந்துவும் இணைந்து அதுவும் கூட இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறது. எப்போதோ அளிக்கப்பட்ட 1000 ஆண்டுகளாக காத்திருக்கின்றோம். அதை சரிப்படுத்துவதற்கு யாரும் வர முடியவில்லை. ஆங்கிலேயர்கள் முயற்சி எடுத்தார்கள். 100 வருஷமா அது கோர்ட்டு கேஸ். அது தொடர்றதுக்கு கூட யாருக்கு தைரியம். அதையெல்லாம் உடைத்து இந்த நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சனாதன தர்மத்தினுடைய சின்னத்தை எடுத்து இந்து சம்பிரதாயத்தினுடைய நம்பிக்கை எடுத்து நம்ம கையில கொடுத்துருக்காங்க. அதனால சகோதரர் அவர்கள் மேடைக்கு வந்து இந்த தண்ணிப்பாடல் பாடும் பொழுது எங்கேயோ இருந்து கண்ணுல ஒரு துளி நீர் வெளியே வந்துச்சு. எங்கேயோ எவ்வளவு நம்ம இழந்திருக்கோம். இந்திய நாட்டில் எவ்வளவு நிலப்பரப்பு இழந்திருக்கிறோம். பாகிஸ்தான் வெளியே சென்றிருக்கிறது, ஆப்கானிஸ்தான் சென்றிருக்கிறது, பங்களாதேஷ் சென்றிருக்கிறது, மியான்மர் சென்றிருக்கிறது. ஆங்கிலேயர் காலகட்டத்திலே கூறு போட்டு பாரத நாட்டை தனித்தனியாக பிரித்து அதை சூறையாடி இருக்கின்றார். அதுவும் கூட நாம் வாழுகின்ற இந்த நாளில் அதுவும் கூட திரும்ப நம்மிடம் வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கை. ஒரு காலத்தில் அந்த கோயிலே வராது என்று நினைத்தோம். நரேந்திர மோடி அவருடைய காலத்தில் அந்த கோவில் நமக்கு வந்திருக்கு. அதனுடைய வாழையடி வாழையாக தொடர்ந்து 19 ஆண்டுகளாக அரண்மனையில இந்து கலாச்சார ஊர்வலமும் பொங்கல் பொதுக்கூட்டமும் நடக்கும். ஒரு பக்கம் பொங்கல் பொதுக்கூட்டம், பொங்கலுக்காக நாம் இதை நடத்தினாலும் கூட இங்க இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைவர்கள் கூட இந்த சனாதன தர்மத்தை நாம் எடுத்து சொல்றோம். இந்து மதத்தை எடுத்து சொல்லுகிறோம். எவ்வளவு கஷ்டத்துல இந்த மதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு கஷ்டப்பட்டு 1000 ஆண்டுகளாக இந்த மதம் அனைவரையும் தாண்டி நின்று கொண்டிருக்கிறது என்று காட்டிக் கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் ஏதோ ஒரு கூட்டத்தை போட்டா இந்த மதத்தை ஒழிச்சிட முடியும். எத்தனை ஆண்டுகளாக எத்தனை மனிதர்களை தாண்டி நான் காசி விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய கதையை சொன்னது போல நம்மை பாதுகாத்துக் கொள்ள எப்பொழுதெல்லாம் ஒரு எதிரி வருகின்றானோ அப்பொழுதெல்லாம் துணிந்து நின்று அதை மறுபடியும் மீட்டெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு முன்பு என்ன கூட்டம் போட்டாலும் கூட அது ஒரு கதையை கேட்க வரக்கூடிய மக்கள் மட்டும்தான் தவிர ஒரு சமுதாயத்தை மீட்டெடுக்க வந்தக்கூடிய மக்கள் கிடையாது. அதைத்தான் நம்முடைய தர்மராஜன் மேடையில் வந்து பேசும்பொழுது சொன்னார். எதை பற்றியும் யாரை பற்றியும் எங்கேயும் நாம் அச்சப்பட தேவையில்லை. காரணம், சனாதன தர்மம் என்பதற்கு எப்பொழுதும் அழிவியல். விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவில் பேச்சு சொல்லியிருப்பார். இங்க வந்தவங்க எல்லாமே என்ன சொல்றீங்களா, உங்களுடைய மதம் பெரிய மதம், இப்படிப்பட்ட மதத்திலிருந்து வந்திருக்கின்றேன், என்னுடைய மதத்தை போல எந்த மதம் இல்லைன்னு நீங்க சொல்றேன். ஆனால் என்னுடைய மதம் அப்படிப்பட்ட மதம் கிடையாது. என்னுடைய மதத்திற்கு ஒரு உருவம் கிடையாது. உங்க மதத்திற்கு ஒரு வழிபாட்டு முறையை சொல்றீங்க. இந்த மதத்திற்கு அந்த வழிபாட்டு முறையும் இல்லை. சாமி எப்படி வேணாலும் நாம் கும்பிடுவோம், எந்த நாள்ல வேணாலும் கும்பிடுவோம், எப்ப வேணுமானாலும் சாப்பிடாம இருக்கும். பூஜைக்கு இந்த நேரத்துக்கு தான் வர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. காரணம், இந்த மதத்துல மனிதர்களும் கடவுள் என்று நினைக்கக்கூடிய மதம் தத்துவபசி என்று சொல்லக்கூடிய மதத்துல எப்படி அழிவு, எப்படி அழிவு? இங்க எல்லாமே உங்களுக்கு குரு வழிபாடு தேவைப்படுகிறது. பெரிய ஆட்களை கொண்டு வந்து இந்த நேரத்தில் பிறந்தார்கள், இந்த நேரத்தில் இறந்தார்கள், இவர்கள் தான் கடவுள் என்று சொல்லும் பொழுது சனாதன தர்மத்தில் மட்டும் யார் ஒருவர் அந்த பஞ்சபூதத்தை ஒன்றி வாழ்கின்றார்களோ அவர்களையே கடவுள் என்று சொல்லக்கூடிய மதத்திலிருந்து நான் வந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட சன்னியாசி என்று சுவாமி விவேகானந்தர்